அண்டார்டிகாவோட மர்மமான பிளட் ஃபால்ஸ் பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அண்டார்டிகாவோட வெள்ள பனிப்பாறைகள்ல இருந்து ரத்த மாதிரி ஒரு சிவப்பு நீர் வழிஞ்சா எப்படி இருக்கும்னு இந்த ஒரு கேள்விதான் விஞ்ஞானிகளை பல வருஷமா குழப்பிட்டு இருந்துச்சு. முதல்ல அந்த சிவப்பு நிறத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். அது நிஜமாவே ரத்தம் கிடையாது. சுமார் 20 லட்சம் வருஷமா பனிக்கடியில மாட்டியிருந்த ஒரு ஏரியிலிருந்து வர்ற உப்பு தண்ணீர் தான் அது. அந்த தண்ணில இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. சோ அந்த இரும்பு தண்ணி வெளியில வந்து காத்தோட கலக்கும்போது துருப்புடிச்சு ரத்தச் சிவப்பு நிறமா மாறிடுது. ரெண்டாவதா, அந்த நிறத்தை விட ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கு. சூரிய ஒளியோ ஆக்சிஜனோ எதுவுமே இல்லாத அந்த இருண்ட உறைஞ்சு போன தண்ணியில சில நுண்ணுயிரிகள் உயிர் வாழுது. என்ன ஆச்சரியம்னா, இந்த நுண்ணுயிரிகள் உணவுக்கு பதிலா இரும்பியே சாப்பிட்டு உயிர் வாழுது. இது விஞ்ஞானிகளையே மிரள வச்ச ஒரு கண்டுபிடிப்பு. கடைசியா இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த கண்டுபிடிப்பு நம்ம பூமியை தாண்டியும் முக்கியமானது. செவ்வாய் கிரகம் இல்லனா வியாழனோட துணைக்கோளான யூரோப்பா மாதிரியான இடங்கள்ல கூட உயிர் வாழ வாய்ப்பு இருக்குன்னு இது காட்டுது. இதனால தான் நாசா இத பூமியோட வேற்றுக்கிரக சூழல்னு சொல்றது. அதாவது நம்ம கிரகத்திலேயே இருக்கிற ஒரு ஏலியன் உலகம். சுருக்கமா சொல்லணும்னா, பிளட் ஃபால்ஸ் வெறும் ஒரு இயற்கை அதிசயம் மட்டும் இல்ல, எவ்வளவு கடுமையான சூழல்லையும் உயிர் வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு உயிரோட்டமான சாட்சி.